மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம பேஸ் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாகன், வெல்கம் டு அனதர் வீடியோ. எனக்கு திருக்குறளில் ரொம்ப பிடிச்ச குறள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவனான நன்னயம் செய்துவிடல். இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யார் வேணால் என்ன தீங்கு வேணால் செய்யட்டும், எப்படி வேணால் நம்மளை பழிக்கட்டும், கடைசியில் அவங்க ஒரு துன்பத்தில் இருக்கும்போது, அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம கை கொடுத்தோன்னு வச்சுக்கிங்களேன், அதை விட ஒரு தலகுனிவான செயல் அவங்களுக்கு கிடையாது, அதை விட மிகப்பெரிய ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடையாது அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். ஸோ இதை நம்ம முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா, யார் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா இந்த விஷயத்தை செஞ்சார். எல்லா யாரெல்லாம் தோற்று போனாங்களோ அவங்க எல்லாரையும் போய் பார்த்து அவங்கள கன்சோல் பண்ணிட்டு வந்தார். அப்படி அந்த லிஸ்ட்டில் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமானை போய் அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆளும் தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்காப்புல, இருந்தாலும் 15 வருஷம் கத்துறாப்புல, ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாமல் தோற்று போகிறாப்புலே, இப்போ 8% வாக்கு போய் 4% கீழே போயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம்லாம் இருந்துச்சு. சரி, இனிமேலாவது மனுஷன் ஏதாவது விஜய் அவர்களுடைய இந்த முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா எடுக்கக்கூடிய செயல்பாட்டுகளை பற்றி நல்லபடியாக விமர்சிப்பாப்புல அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சம் வந்துச்சு. ஆனால் அப்படிலாம் நான் கிடையாதுரா, நான் வேறு, நான் எப்படி ஒரு இருக்கிறதுலே கேடுகெட்ட ஒரு ஜென்மம் அப்படின்றத திருப்பி அந்த ஆள் ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க, எந்த அளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸு, எந்த அளவுக்கு ஒரு எப்படியா இந்த ஆளெல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறான்னு சொல்லிட்டு இந்த ஆள் பின்னாடி ஒரு காலகட்டத்தில் இந்த ஆளை நமக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு எனக்கே ஒரு வாட்டி என்னை பார்த்து காரி துப்பிக்கலாம் போல தோணுது. வாங்க வீடுக்கு போவோம். மே 18 தமிழர்களுடைய ஒரு கருப்பு நாள், துக்க நாள்னே சொல்லலாம். ஏன்னா கொத்தாக நம்ம மக்கள் கொல்லப்பட்டாங்க இலங்கையில். ஸோ அவங்களுக்கான ஒரு அஞ்சலி செலுத்தும் நாளாக தான் அந்த மே 18 வருஷா வருஷம் எல்லா தமிழர்களும், இலங்கை தமிழர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், இந்த அஞ்சலியை செலுத்திக்கிட்டு வராங்க. ஸோ நீ அந்த அஞ்சலி செலுத்துகிற அன்னைக்கு அந்த நாட்டில் நடந்த பிரச்சனைகளை, அவங்களுக்கு நடந்த அவலங்களை எடுத்து பேசுகிறது ஒரு நல்ல தலைவனுக்கான பண்பு. ஆனால் அங்கே போயிட்டும் விஜயவர்களை விமர்சிப்பது மட்டுமே என் தலையாய கடமை அப்படின்னு ஒரு கட்சியின் தலைவர் இருந்தால், அந்த கட்சியை வழி நடத்துவர் எந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருக்கார் அப்படின்றது யோசிச்சுங்க. தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு நீ தமிழ்நாட்டில் பேசி தமிழருக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சீமான் உண்மையாலுமே தமிழருக்கான ஆட்சியை தான் கொடுக்குறாரா, இல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை தமிழர்களை அழிக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்றத நான் சொல்லலை, ஸ்ரீலங்காவிலிருந்து வந்த அந்த மினிஸ்டர் சொல்லுவாரு. அது கொஞ்சம் கேளுங்க. இந்த சீமான் என்ற நாயை பிடி, நான் ஓடிடுவேன். இந்த தமிழ் தேசியத்தை கொண்டு நான் இலங்கையில வச்சிருந்தேன், நான் பாராளுமன்றத்திலே கத்திச்சிட்டு நாளைக்கு சிங்கள ஒருத்தன் வெடிய போட்டா நான் சாகுறேன். ஆனா இங்க விற்காத தான் நான் சொல்றேன். புலம்பெயர் மக்கள் இது வரைக்கும் 1% இந்த வேலை நினைக்கிறேன். எங்கிட்ட தமிழ் தேசியத்தை விற்க இல்ல, இவருக்கு சீட் இல்லை என்ற உடனே ஒட்டுமொத்த தமிழகமுமே தமிழ் தேசியத்தை மறந்துட்டது என்கிற கருப்பொருட்களை கொண்டு எங்களை விழுத்துற. அதனாலதான் கெஜ்ரிவால் நிப்பாட்டுதோட நீ மரத்தை மட்டும் கட்டிப்பிடி, நாங்க தமிழ் தேசியத்தை பார்த்து யாழ்ப்பாண மக்களை ஒரு சிங்கப்பூரா மாற்றணும் மட்டும் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தமிழ் தேசியத்தை விற்கிறது தயாராக இல்லை. அண்ணன் என்ன செய்யறாருன்னா, மற்றவெல்லாம் விவசாயம் செய்யப்போ நான் மட்டும் பிள்ளைய கொண்டு அமெரிக்காவில் படிப்பேன், எனக்கு மட்டும் கருப்பு போட்டு 5 மாதிரி 5 ரூபாய் பின்னால் வருவாங்க, ஏன்டா அப்ப கொண்ட வத்தல் இப்பவும் இருக்கு, அதே வத்தலை சாப்பிட்றபடியா நான் அதே சீமானா நான் இருக்கிறேன். இவர் பேர் அர்ஜுனன், இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுங்களேன், மினிஸ்டராக இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ இவருடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியத்தை விற்காத, அதை வச்சு வியாபாரம் செய்யாத அப்படின்ற ஒரு பதிவு சொல்கிறார். உண்மைதானே? இன்னைய வரைக்கும் தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடிய சீமான் ஏன் இலங்கைக்கு இது வரைக்கும் போகவே இல்லை? ஒரு வாட்டி கூட போய் அந்த மக்களை போய் பார்த்து அவங்க கூட நின்று அந்த வழிகளையும் அந்த கஷ்டங்களையும் ஏன் நீ செய்யலை? பிரபாகரன் அப்படின்ற ஒரு தலைவரை பார்த்ததாகவும் அவர்கிட்ட நீங்கள் ஆமைக்கறி வாங்கி தின்னதாகவும் ஏகப்பட்ட கதை கட்டுற சீமான் ஏன் ஒரு வாட்டி கூட இந்த 15 வருஷத்தில் ஸ்ரீலங்காவில் போய் அந்த மக்களை பார்க்கல, அந்த மக்கள் கூட நிற்கலை அப்படின்றத அவரை பின்பற்றக்கூடிய தம்பி தங்கைகள் நீங்கள் கேட்கணும். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, மூளைச்சலவை செய்த ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி இருக்கிறீங்க. சீமான் ஏன் தெரியுமா எல்லாரையும் ஆடு மாடு மேய்ங்கன்னு சொல்கிறாப்புல? அதில் ஒரு உளவியல் இருக்குது, அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது. காலையில் மாட்டை ஓட்டிகிட்டு போவாங்க, மாடு வாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், திருப்பி மாடு அதோட டைம் முடியும் போது அதை கூட்டின்னு கட்டிடுவாங்க கொட்டத்தில். இவ்வளோ தான் அவங்களோட வேலை இருக்குமே ஒழிய வேறு எதை பற்றியுமே அவங்களுக்கு கவலை இருக்காது. அது மாதிரி நீங்கள் இருக்கணும், மக்களாகி நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் சீமானுடைய மெயின் கான்செப்டே. அதனால தான் இந்த ஆடு மாடு மேய்ங்கன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அதை முன்னிலை எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல அந்த ஆள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக தான் இன்றைக்கி நாம் தமிழரை சேர்ந்த தம்பி தங்கைகள்லாம் இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். குற்ற பின்னணி இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த பெருமை நான் சொல்லுவேன். உங்களால சொல்ல முடியுமா? திண்டுக்கல்ல ஓட்டு போட்ட எம்எல்ஏ யார் தெரியுமா? திண்டுக்கல் அழிஞ்சது காரணம் யாரும் தெரியுமா? உன் பிள்ளை நான் சொல்றேன், என்ன தெரியும்.
இந்த பையனெல்லாம் நம்ம என்னங்க பண்ணுறது? நீங்கள் பாருங்களேன், எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த கேட்டோடனே சிரிப்பு தாங்க வருது. குற்றப்பணி இல்லாத ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சியான். ஏன்னா சீமான் மேலே எவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் வந்து விஜயலட்சுமி அப்படின்றவங்க வந்து பண்ணியிருந்தாங்கன்றது தெரியும். அதை சீமானே ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவரே மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மஞ்சப்பொடி மாமா எடுத்துக்க, அவன் என்ன பண்ணியிருக்கான், முத்துக்குமார் அப்படின்றவருடைய பொண்டாட்டியை வந்து ஆட்டை போட்டு வச்சுருக்கான். அது வந்து குற்றப்பண்ணி இல்லையா? முத்துக்குமார் என்ன ஆனார்னே தெரியல. அவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் கொண்டு புதைச்சி எல்லாம் பண்ணி விட்டீங்க. இன்னும் இப்போ வரைக்கும் முத்துக்குமாரை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இந்த பக்கம் இடுமாவனம் கார்த்தி அப்படின்றவன் ஒரு பொண்ணை வந்து தலித் சமூகத்தை சேர்ந்த பொண்ணுன்றனால கல்யாணம் பண்ணிக்காமல் ஏமாத்தின ஒரு ஓடுகாலி நாய். ஸோ இப்படி எல்லாருமே குற்றப்பின்னணியில் தான் இருக்கிறீங்க. இப்போ இந்த பேசின பையன் பின்னாடி என்ன குற்றப்பின்னணி இருக்குன்னு தெரியாது. இவங்களுக்கு இதெல்லாம் குற்றமாக இல்லை போல இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட சமூகத்தில் ஒன்று அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இல்லை அந்த போதையில் இருக்காங்களா இல்லை என்ன மனநிலை இருக்காங்கன்னே தெரியல. குற்றப்பின்னணி இல்லைன்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் சொல்கிறான் பாருங்க. ஸோ எப்படிப்பட்ட பிள்ளைகளை, எப்படிப்பட்ட பசங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான் சீமான் அப்படின்றது இதன் மூலிமா தெரியும். இப்போ உண்மையான தலைவனாக இருந்தால், நல்ல தலைவனாக இருந்தால், தமிழர்களுக்கான தலைவனாக இருந்தால், ஒரு தமிழன் இன்றைக்கி முதலமைச்சராக அந்த சீட்டில் போய் உட்காந்துருக்கும்போது இந்த 2 வாரத்தில் ஒரு முதலமைச்சராக விஜய் அவர்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்றதை பார்த்து அதை பாராட்டணுமே ஒழிய, அதை வந்து அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதில் விமர்சனிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அதை விட்டு முழுக்க வன்மவாதியாக மாறின சீமானை கொஞ்சம் பார்க்கணும்ல. வாங்க பார்ப்போம். கொஞ்ச நாளுக்கு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாது வரமாட்டேன். கொஞ்ச நாளுக்கு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாது வரமாட்டேன். இதான் கடவுளின் ஆட்சியை நிரூபிச்சிய. அப்புறம் நாங்க தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா, அன்னைக்கு பாப்ப இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க சீமா இல்ல, அன்னைக்கு உனக்கு தான் ஒரு கஷ்டம் வராது. இதான் கடவுளின் ஆட்சியை நிரூபிச்சிய. அப்புறம் நாங்க தேவைப்பட மாட்டோம்ல. டேய், உங்களை தான் திட்டுறான். உங்கள் கண்ணு முன்னாடி உட்காந்து நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்களா? சீமான் பேசுறதெல்லாம் கைத்தட்டி பேசிகிட்டு இருக்கீங்களே, வெக்கமே இல்லாமல் உங்களை தான் சொல்கிறான். நீங்கள்லாம் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலையா? அதனால் இனிமேல் அந்த ஆளுக்கிட்ட ஏதாவது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனு கொடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு வச்சுக்கிறான்டே அப்படின்னு ஓப்பனாக உங்களை தான் சொல்கிறான். இதுலேருந்து நீங்கள் என்ன திரும்ப புரிஞ்சுக்கணும், நீங்கள்லாம் நல்லாவே இருந்துடக்கூடாதுன்னு சீமான் சொல்கிறான். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு விஜய் வந்து நீங்கள் கடவுளாக நினச்சி நீங்கள் வந்து உட்கார வச்சிட்டிங்கல்ல, இன்னுமே நல்லா இருந்துருவீங்களா நீங்கள் அப்படின்றது தான் இதோடைய கேள்வி. அதுதான் கேட்குறாப்புல, அந்த ஓப்பனாக தான் கேட்குறாப்புல. விஜய் வந்துட்டா எல்லாமே கிடச்சிருமா அப்படின்னு. அப்போ என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வந்து தானே ஆகணும். அப்போ நீங்கள் கஷ்டப்படத்தானே செய்வீங்க, அப்போ நீங்கள் என்கிட்ட தானே வரணும் அப்படின்றதான் இதோடைய நோக்கம். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க மக்களே, சீமானுக்கு தமிழர்களை முன்னேற்றுறதுலாம் அக்கறை கிடையாது. தமிழர்களை கஷ்டத்திலேயே வச்சுக்கணும், தமிழர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் சீமானுடைய முழு எண்ணம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டாதான் அந்த ஆளுக்கிட்ட போய் நிற்போம் அப்படின்ற நினைப்பு அவனுக்கு. ஏன்னா இந்த போராட்டம் பண்ணணும், இந்த மறியல் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி கூட்டங்கள் கூட்டி அச்சா பூச்சான்னு அசிங்கமாக பேசணும் அப்படின்னா அதற்கு நம்மளை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வேணும். அப்போ அந்த கூட்டம் வறுமையான கூட்டமாக தான் இருக்கிறதா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க. ஓரளவுக்கு சொஃபஸ்டிகேட்டடாக, ஓரளவுக்கு மிடில் கிளாஸில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா சீமான் பின்னாடி போக மாட்டாங்க. ஏன்னா இந்த வறுமை கோட்டில் இருக்கவங்க தான் நமக்கு யாராவது வந்து எதாவது செஞ்சிட மாட்டாங்களான்னு நிற்க போது நான் இருக்கேன் உங்கள் கூடன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் சொல்ல மட்டும்தான் செய்வானே ஒழிய செயலில் இருக்கவே இருக்காது. அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், தமிழர்கள் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் நான் அரசியல் நடத்த முடியும், அப்போ தான் எனக்கு திறநிதி திட்ட முடியும், அப்போ தான் நான் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும், அப்போ தான் என் பிள்ளைங்களை வந்து நான் அமெரிக்கன் ஸ்கூலில் சேர்க்க முடியும், என் பொண்டாட்டியை சந்தோஷமாக லக்ஸரி காரோட ஒரு சூப்பர் பங்களாவில் வந்து வசிக்க முடியும். இப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்களாம் கஷ்டப்படுங்கடா கூமுட்ட பயலுகளா. ஏன்டா நீங்கள் ஒரு நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து கஷ்ட சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்துடாதீங்கடா அப்படின்னு வைத்தறிச்சலில் பேசுகிறான் இவன் தலைவன். இவன் பின்னாடி நீங்கள் போகிறீங்கல்ல, உங்களெல்லாம் வந்து எதை கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஐயா அப்படியா 10 லட்சம் கடனா? இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்ல, அது கூட தெரியாம எதுக்கு வந்திய? இப்போ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தம்பிங்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக ஆரவாரமாக கை தட்டி, ஏய் பத்தியா எப்படி கேட்டார், ஏன் உங்கள் ஆளுக்கு தெரியாதா 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு? முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவாரான்னு இப்போ சீமான் கேட்குற மாதிரி கூமுட்டத்தனமாக கேட்பாங்க. ஏன் கூமுட்டன்னு சொல்கிறேன்னா, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் 10 லட்சம் கோடி கடன்னு, உனக்கும் தெரியும் 10 லட்சம் கோடி கடன்னு. சரி இப்போ என்ன பண்ண போகிற? உன்னால் என்ன பண்ண முடியும்? சீமானால் ஒரு இதை கூட பிடுங்க முடியாது, என்ன கரெக்டாக? உன்னால் ஒரு இதை கூட இப்போ பிடுங்க முடியாது. ஆனால்
10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன் உன்னால் பேச முடியும். உன்னால் என்ன பண்ண முடியும் அந்த 10 லட்சம் கோடி கடனை அடைக்கிறதுக்கு? ஏன்னா உங்ககிட்ட ஒரு இதுவும் கிடையாது. நான் சொன்னது பவர். அந்த பவர் வேணும். அதை நோக்கி நீ போனியா? நீ டெபாசிட் வாங்க துப்பு இல்லாமல் காரைக்குடியில் தோற்று போன ஆள் நீ. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல சீமான். அந்த கடனை அடைக்கிறதுக்கு அந்த நாற்காலியில் போய் உட்காரணும், முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்காரணும். அப்போ தான் அந்த 10 லட்சம் கோடியை அடைக்கிறதுக்கு என்ன வழி பண்ண முடியும், அதுக்கான அதிகாரம் கைக்கு வரும். ஸோ விஜய் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சட்டசபையில் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. போன ஆட்சியில், போன நிதிநிலை அறிக்கையில் சொல்லிட்டாங்க. அடுத்த ஆண்டு நிதி வரும்போது 10 லட்சம் கோடியாக இருக்கும் தமிழ்நாட்டுடைய கடன் சொல்லிட்டாங்க. இதை நீ சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன, விஜய் அவர்கள் போய் சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன. ஆனால் அந்த முதலமைச்சர் சீட்டில் இருந்தால் தான் அந்த 10 லட்சம் கோடி கடன் அடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யணும், எப்படியான பொருளாதாரத்தை உருவாக்கணும், அதற்கு என்ன மாதிரியான கட்டமைப்பு கொண்டு வரணுன்றதெல்லாம் அந்த பவரில் இருந்து தான் செய்ய முடியுன்றத பவரே இல்லாத, ஃபியூஸ் போன, டெபாசிட் கூட வாங்க முடியாத சீமான் போன்ற உன்னை பின்பற்றக்கூடிய இந்த தம்பி தங்கைகளுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன? 6 சிலிண்டர் எப்படி கொடுக்குறீங்க நானும் பார்க்க தானே போறேன். எப்படி கொடுக்குறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினா தான் நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். ஃபைனலாக 6 சிலிண்டர் இவர் எப்படி கொடுப்பார்? ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஈரான் இஸ்ரேல் வாரெலாம் போய்கிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையுமே கேஸுக்கான தட்டுப்பாடு போய்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இவர் அதை மனசில் வச்சுக்கிட்டு எப்படி நீ கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஏயா விஜயா வீடுக்கு அந்த சிலிண்டர் தூக்கி போட போகிறாரு? பேசிக்கான ஒரு புரிதல் இருக்கணும். நீ ஒரு திட்டத்தை நீ அறிவிக்கிற அப்படின்னா அதற்கான ஒரு வரைவு வச்சுருப்பேன்ல, இதை நான் இப்படி தான் செய்ய போகிறேன், இதை நான் இப்படி தான் செய்ய போகிறேன்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திட்டத்துக்குமே ஒரு வரைவு இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இலவச திட்டங்கள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இலவச திட்டங்கள் எல்லாமே அந்த மக்கள் கையிலேருந்து காசு வாங்காமல் கவர்மெண்ட் காசை கொடுக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் எலக்ட்ரிசிட்டியில் 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னால் உடனே 100 யூனிட் ஃப்ரீ வந்துடாது. உடனே எலக்ட்ரிசிட்டி போர்டு 100 யூனிட் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துடாது. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அரசாங்கம் நிதி கொடுக்கணும். இத்தனை யூனிட்டுக்கு இத்தனை வீட்டில் போயிருக்கு, அப்போ இவங்களுக்கான காசு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அங்கே பணம் கட்டணும். அது மாதிரி தான் மகளிர் பேருந்தாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் எத்தனை பேருக்கு பஸ்ஸில் போயிருக்காங்கன்ற கணக்கு எடுத்து அந்த பணத்தை கட்டுவாங்க. அதனால தான் நீங்கள் மகளிர் பேருந்து ஃப்ரீயாக போனால் கூட உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது ஒரு கணக்கு வழக்கு. இதுதான் சொல்கிறேன், எனக்கு கணக்கு வழக்கு தெரியாது, ஒரு கன்றாவியும் தெரியாது, எப்படி திட்டத்தை செயல்படுத்துவாங்கன்னு தெரியாது. ஆனால் வாய்க்கிலே பேச மட்டும் தெரியும். அதே மாதிரி தான் சிலிண்டருக்கும். 6 சிலிண்டருக்கான காசை கவர்மெண்ட் அங்கே பே பண்ண போகுது. சிலிண்டர் கம்பெனிக்காரன் சிலிண்டர் போட போகிறான். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதை சாதாரண ஒரு விஷயத்தை கூட பேசிக் புரிதல் இல்லாமல் நீ எப்படி கொடுப்பேன்னு நான் பார்த்துடுறேன், நீ எப்படி செய்வேன்னு நான் பார்த்துருவேன்னா, என்னடா உன் பிரச்சனை சீமான்? என்ன பிரச்சனை உனக்கு? தமிழ் மக்களுக்கு எதுவும் நல்லது நடந்துடக்கூடாதா? இல்லை எதுவும் செஞ்சிடக்கூடாதா? இன்றைக்கி இலவசம் கொடுத்ததை இவ்வளோ விமர்சிக்கிற சீமான், டாஸ்மாக் கடையில் 717 கடையில் கிட்டத்தட்ட 500 கடைகளுக்கு மேலே 2 வாரம் கூட ஆகலை, மூடிட்டாங்க. இன்னும் அதற்கான ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. ஸ்கூல் பஸ்ஸில் இருந்து அம்மா உணவகத்தில் ஸ்கூல் பஸ் இன்ஸ்பெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது. அம்மா உணவகம் திறந்து அதற்கான வேலை போயிட்டுருக்கு. இன்றைக்கி எம்எல்ஏ இருக்க பசங்கள்லாம் ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது கழிப்பிடம், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேட்டை தட்டி கேட்குறாங்க. ஒரு எம்எல்ஏனா பவர் என்ன அப்படின்றத உணர்த்துறாங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? வென்றால் ஓகே, வீழ்ந்தால் பயிற்சி. என்னடா பயிற்சி? என்னடா பயிற்சி? அறிகட்ட முட்டா பைய மாதிரியே ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த முட்டா பசங்களும் உன்னை நம்பிக்கிட்டு இருக்காங்கடா. டேய் தம்பி தங்கிங்களா, நீங்களாம் பார்க்குறீங்களா? நீங்களாம் இருக்கீங்களா இல்லையாடா? அறிவு இருக்காடா உங்களுக்குலாம்? இன்றைக்கி பார்க்குறீங்கல்ல, இன்றைக்கி புது பசங்க என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. உங்களால் ஒரு டெபாசிட் வாங்க முடிஞ்ச அவங்க அண்ணனால் இவன் பேசியே இந்த கட்சியை நாசம் பண்ணியிருக்கான். நாம் தமிழர், தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழர்களுக்கான ஒன்று. ஆனால் அதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய இந்த விபச்சாரி வாய், இவன் பேர் விபச்சாரி வாய் தான் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? எங்கே வேணால் வாய் வைப்பான் சீமான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் பின்னாடி போகிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃபு 0 அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலையோ இதுதான் உண்மை. இதற்கு மேலேயும் இவன் பின்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா அவன் நல்லா இருப்பான். ஏன்னா நீங்கள் காசு கொடுப்பீங்க, அவன் நல்லா இருப்பான். ஆனால் நீங்கள்
அவன் சொன்னான் பார்த்தீங்களா, நாளைக்கு கஷ்டம் நான் என்கிட்ட வாங்கினேன், போய் நின்னீங்கன்னா மிதிப்பான் அவங்கள. அப்படிப்பட்ட ஒரு ஈனப்பையன் தான் அவன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, சந்தோஷம். புரிஞ்சுக்கலைன்னா நாசமாக போங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.